ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது 5 ஹெச்பி மோட்டருடைய ஆயில் ஷார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லோ வோல்ட் காயில் போயிடுச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி காயில் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாவே, ஷார்ட்டை சுத்தமாக எடுக்காது. இந்த பெரிய ஆயில் ஷார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 5 ஹெச்பி மோட்டரில் எல்லா கிணத்து மோட்டர்லேயும் இப்படி தான் இருக்கும் ஷார்ட்ரு. இதில் வந்து நம்ம போயிடும், இந்த ஷார்ட்டரோடைய போயிடும். இந்த ஷார்ட்டில் வந்து சுத்தமாக எடுக்கலை, ஷார்ட்டர் வந்து சுத்தமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் கேரியர் பிடிங்கி பாருங்கள். பீஸ் கேரியர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, நமக்கு அவுட் லைன் போனாலும் நமக்கு வந்து ஷார்ட்டர் தூக்க மாட்டேது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கும் லோ வோல்ட் காயில்னு ஒன்று சென்டரில் இருக்கும். அதில் இருக்க அந்த காயில் எடுத்து சேஞ்ச் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து எல்லாமே நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக தான் போகும். வீடியோ கிளிக் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா லோ வோல்ட் காயில், இதுதான் லோ வோல்ட் காயிலுங்கிறது. இந்தமாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. கழட்டிட்டு எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் ஒரு காட்டர் பின்னு மாரி போட்டிருப்பாங்க, அந்த காட்டர் பின்னை எடுத்துருங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி எடுக்கணும் என்னென்னு. இதில் ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு, அதெல்லாம் இந்த காயில் போயிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், வீடியோவை பாருங்கள், சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு காயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ஒயர் இருக்குது, அதில் ஒயர் இல்லை பாருங்கள், அந்த ஒயர் கட் ஆகிடுச்சு.
பார்த்துருப்பீங்க நான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன் என்னென்னு. இது வந்து ஒரு ஒயர் வந்து இதில் வந்து 2 ஒயர் வரும். ஒரு ஒயர் வந்து இந்த 3 லைன் வருது பார்த்தீங்களா, அது வந்து கீழே வந்து ஒரு ஃபஸ்ட்டு RYPயில் வரும். RYPயில் வந்து பியில் வந்து லைனில் வந்து அந்த ஒயரை கொடுத்துடணும். இன்னொரு ஒயர் வந்து சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்சுக்கிட்ட ஒரு ஒயர் கொடுத்துட்ருணும். சரிங்களா, இது 2 ஒயர் தான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஈஸியாக இது வந்து லோ வோல்ட் காயில் போயிடுச்சுனாவே நம்மளே மாற்றிக்கலாம். ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும் அப்படின்லாம் தேவையில்ல, நம்மளே மாற்றிக்கலாம். லோ வோல்ட் காயில் போயிடுச்சுன்னா இதுக்கு வேறு ஆளை யாரும் கூப்பிடணும் அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.